Audio Jungle. Audio Jungle. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேசிய அடைவு தேர்வு மாதிரி வினாத்தல் 2 அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாண்டுபிடி டயட்லேருந்து 6வது வகுப்பு மாணவருக்கு மாதிரி வினாத்தல் 1 நடத்தினாங்க. எப்போ நடத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 23/11/2024 அன்றைக்கி சனிக்கிழமை நடத்தினாங்க. அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கற்றல் விளைவு மதிப்பீடு தேர்வு, அதாவது NAS மாடல் எக்ஸாம், அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல வந்து 6வதுக்குரிய முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து 1 முதல் 5 வரையிலான கேள்விகளுக்கு விடையளிக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம படிச்சுட்டு கீழே வந்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அது வந்து கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் பற்றின இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படும் வ.உ.சி. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத விடுதலை போராட்ட வீரர் ஆவார். இவரின் முழு பெயர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. தமிழர்களின் உரிமைகள் மற்றும் விடுதலைக்காக பாடுபட்ட இவர் தன்னுடைய வாழ்க்கையை நாட்டின் விடுதலைக்கு அர்ப்பணித்தார். 1872ஆம் ஆண்டு தமிழகத்தின் தூத்துக்குடியில் உள்ள ஓட்டப்பிராயத்தில் பிறந்த சிதம்பரம் பிள்ளை சட்டப்படிப்பை முடித்த பிறகு தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்காக போராடத் தொடங்கினார். சிதம்பரம் பிள்ளை இந்தியாவில் முதல் முறையாக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்தியர்கள் கடல் வழியாக பயணம் செய்ய ஆங்கில கப்பல் நிறுவனங்கள் கட்டுப்பாடு விதித்திருந்ததால் அவர் மக்களின் பயண வசதியை ஏற்படுத்த சுதேசியாக கப்பல் இயக்க முயற்சித்தார். இதனை தடுக்க வெள்ளையர்கள் அவருக்கு தண்டனை ஏற்படுத்தினார்கள். இவரின் முயற்சியால் இந்தியாவில் சுதேசி பொருட்களின் மகத்தான விழிப்புணர்வு உருவாகியது. இது ஒரு முதல் கொஸ்டின் பாருங்க. போராட்டம் என்ற சொல்லே பிரித்து எழுதினால் கிடைப்பது எது? சி ஆப்ஷன் போர் கூட்டல் ஆட்டம். அப்புறம் 2வது சட்டப்படிப்பு எந்த துறையை சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா நீதித்துறை, டி ஆப்ஷன். 3வது சுதேசி என்ற சொல்லின் பொருள் என்ன? பி ஆப்ஷன் இந்தியாவை சார்ந்த. 4 கட்டுப்பாடு என்ற சொல்லின் எதிர்சொல் என்ன? ஏ ஆப்ஷன் சுதந்திரம். 5 வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்த ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், பி ஆப்ஷன். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமையல் குறிப்பை படித்து 6 முதல் 10 வரையிலான கேள்விகளுக்கு விடையளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரவை கேசரி எப்படி செய்யறதுங்க பற்றி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள் 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 1/2 கப் முந்திரி, 1/2 கப் உலர் திராட்சை, 1/4 கப் முந்திரி, 1/4 கப் உலர் திராட்சை, நெய் தேவையான அளவு, 1/4 மேஜை கரண்டி ஏலக்காய் தூள். செய்முறை வந்து முதலில் அடுப்பில் ஒரு கடாயை வைத்து 1 கரண்டி அளவு நெய் விட்டு முந்திரி உலர் திராட்சை போட்டு பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்க வேண்டும். 2 ஒரு கடாயில் மீண்டும் 1 கரண்டி அளவு நெய் ஊற்றி ரவையை போட்டு வாசம் வரும் வரை செவக்க வறுக்க வேண்டும். 3 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணீரை அந்த கடாயில் ஊற்ற வேண்டும். இந்த தண்ணீரோடு 50 மில்லி நெய் ஊற்றிவிட வேண்டும். 4 கொதி வந்தவுடன் வறுத்து வைத்திருக்கும் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கைவிடாமல் கட்டி பிடிக்காமல் கலந்துவிட வேண்டும். 5 1 கப் அளவு சர்க்கரையை ரவையோடு சேர்த்து நன்றாக கிளறி விட வேண்டும். 6 கைவிடாமல் கிளறி இறுதியாக வறுத்து வைத்திருக்கும் முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி போட்டு இறக்கும் கேசரி தயார் அப்படின்னு சொல்லி ஒரு பேராக கொடுத்துருக்காங்க. அதாவது 6வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா எந்த பொருளுக்கு சரியான அளவு குறிப்பிடப்படவில்லை அப்படின்னா நெய்க்கு சொல்லலாம், சி ஆப்ஷன். 7 எதை முதலில் வறுத்து தனியாக எடுத்து வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்கன்னா முந்திரி மற்றும் உலர் திராட்சை. 8 கேசரி செய்முறையை எத்தனை கடாய் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் ஒரே ஒரு கடாய் தான், பி ஆப்ஷன். 9 தண்ணீர் கொதித்தவுடன் முதலில் எதை சேர்க்க வேண்டும்? ஏ ரவை. 10 கேசரியை இறக்குவதற்கு முன் எதை போட்டு இறக்க வேண்டும்? டி முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையை படித்து 11 முதல் 15 வரையிலான கேள்விகளுக்கு விடையளிக்க. ஒரு ஊரில் 4 வணிகர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பஞ்சு விற்றனர். எள்ளி துளையால் பூனை ஒன்றை வாங்கினர். பூனையின் ஒவ்வொரு காலையும் ஒருவர் பாதுகாக்க வேண்டும். பூனையின் காலில் தண்டை மற்றும் கொலுசு அணிவித்தனர். அதனால் பூனையின் காலில் புண் ஏற்பட்டது. அந்த காலுக்குரிய வணிகன் புண் ஏற்பட்ட காலில் எண்ணெய் தோய்ந்த துணியால் கட்டு போட்டார். பூனை அடுப்பின் அருகில் சென்றதால் துணியில் தீ பற்றியது. பூனை பஞ்சு மூட்டைகளின் மீது ஓடியது. இதனால் மூட்டைகள் தீப்பற்றி எரிந்தன. மற்றும் 3வரும் வழக்கு தொடுத்தனர். நீதிபதி விசாரித்து தீர்ப்பு வழங்கினார். அடிபட்ட காலால் பூனை எப்படி ஓடும் என்று மற்ற 3 கால்களின் துணையின்றி ஓட முடியாது என கூறினர். எனவே மற்ற 3வரும் தன் நட்ட ஈடு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கினார். 11
இந்த கதைக்கு ஏற்ற தலைப்பு என்னென்னா சரியான தீர்ப்பு. ஏ ஆப்ஷன். 12 வணிகர்கள் பூனை வாங்க காரணம் என்னென்னா சி எலி தொல்லை. 13 காலுக்குரிய என்ற சொல்லை பிரித்தெழுதினால் கிடைப்பது யாது? காலுக்கு குட்டல் உரிய. டி ஆப்ஷன். ஒரு ஊரில் 4 வணிகர்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த தொடரில் எது பெயர் சொல்னு கேட்டால் வணிகர்கள். பி ஆப்ஷன். 15 தீர்ப்பு யாருக்கு சாதகமாக அமைந்ததுன்னா டி ஆப்ஷன். குற்றம் சாட்டப்பட்ட. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 16 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு துணி வியாபாரி 42 மீட்டர் சட்டை துணியை 2730 தொகைக்கு வாங்கினார் எனில் 25 மீட்டர் துணியின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 42 மீட்டர் துணியின் விலை வந்து 2730. அப்போனா 1 மீட்டர் எவ்வளோ முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, 2730லேருந்து 42 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மீட்டர் துணியோட ரேட் கிடைக்கும். ஒரு 2 அடி விடுப்போம். 2 2 4 1 2 1 2 2 2 6 6 2 12 5 2 10 3 அடி விடு 7 21 4 12 மீதி 1 5 15 5 15 1 7 6 7 42 5 35. அப்போனா 1 மீட்டர் ஒரு துணியுடைய விலை வந்து 65 ரூபா கிடச்சிருக்கு. சரியா? அப்போனா 25 மீட்டர் துணியுடைய விலை 25 × 65 பெருக்கிற வர்ற ஆன்சர் தான் நமக்குரிய ஆன்சர். ஒரு 25 65 25 125 மீதி 12 6 25 150 160 162. அப்போனா இதுக்குரிய ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு 17வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. நிழலிடப்பட்ட பகுதியுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதில் பாதி பகுதி இது பாதி பகுதி இருக்கா? இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பகுதி வச்சுக்கலாம். 13 14 15 16. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் 16 சதுர அலகுகள். அடுத்து 18. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை ஒரு வாரத்தில் ஒரு மளிகை கடையில் விற்கப்படும் எண்ணெய் பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையை காட்டுகிறது. அந்த வாரத்தில் அதிகமாக விற்கப்பட்ட பாக்கெட்டுகளின் எண்ணிக்கைக்கும் குறைவாக விற்கப்பட்ட பாக்கெட்டுகளின் எண்ணிக்கைக்கும் இடையேயான வித்தியாசத்தை காணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து அதிகம் விற்கப்பட்ட பாக்கெட்டுகளின் எண்ணிக்கை வந்து புதன்கிழமை 22 விற்றுருக்காங்களா, சனிக்கிழமை வந்து 7 விற்றுருக்காங்க. அப்போனா வித்தியாசம்னா கழிக்கணும். 22லேருந்து 7 கழித்தால் வர்ற ஆன்சர் 15. இதுக்குரிய ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். சரியா? நெக்ஸ்ட்டு 19வது கொஸ்டின். 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள மெல்லிய கம்பியை செவ்வக வடிவில் வளைக்கப்படுகிறது. அந்த செவ்வகத்தின் அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் அது நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ செவ்வக வடிவில் வளைக்கிறாங்கன்னா சுற்றளவுன்னு அர்த்தம். ஓகே, சுற்றளவுனா பார்க்கலாம் 2 × L + B = நமக்கு 20 சென்டிமீட்டர். இப்போ வந்து நமக்கு அகலம் கொடுத்துட்டாங்க, நீளம் நம்ம கண்டுபிடிக்கணும். நீளம் லென்த் வச்சுக்கிட்டாச்சு, அகலம் வந்து பிரெத் 4 கொடுத்தாச்சு, அப்புறம் 20. 2 2 அடி குடித்தா 10. L = 4 = 10னா L = 6. 10லேருந்து 4 கழிச்சா 6. ஆன்சர் வந்து 6 சென்டிமீட்டர். பி ஆப்ஷன். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு 1வது கொஸ்டின். ஒரு பள்ளியில் 1 முதல் 5 வகுப்பு வரையிலான மாணவர்களின் ஒரு நாளைக்கான சராசரி நீர் நுகர்வு பின்வரும் கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவனுடைய தான் பார்த்துக்கோங்க. 1 to 3ஆம் வகுப்பு வரை ஒரு மாணவருக்கு 2 லிட்டர் வீதமும் 4 to 5 மாணவர்களுக்கு வந்து 2 லிட்டர் வீதமும் தண்ணி குடிக்காங்க. 1 to 3 வகுப்பு மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 65. அதே போல் 4 5 மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 44. அப்போனா 65 மாணவர்கள் வந்து ஒரு நாளில் வந்து 2 லிட்டர் வீதம் குடித்தாங்கன்னா எத்தனை லிட்டர் காலி ஆகுன்னு பாருங்கள். 5 10 0 மீதி 1 6 11 13 130 லிட்டர். அதேபோல் 2 லிட்டர் தண்ணி குடித்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ காலி ஆகுதுன்னா 110 லிட்டர். அப்போனா மொத்த மாணவருடைய கொஸ்டினை பாருங்கள், மொத்த நீர் நுகர்வு தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் 2 கூட்டினா 0 4 240 லிட்டர் தண்ணி ஆன்சர் வரும். ஆனால் நமக்கு கவர்மெண்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஆன்சர் என்னென்னா 240 லிட்டர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அப்புறம் 21வது கொஸ்டின். ஒரு பெட்டியில் 28 பேனாக்கள் உள்ளன. அவற்றில் 13 பேனாக்கள் சிவப்பு எனில் சிவப்பு பேனாக்களின் பின்னம் என கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா 28 பேனாக்களில் 13 பேனாக்கள் வந்து சிவப்பு பேனாக்கள்னா அதுக்கு பின்ன வடிவம் பி ஆப்ஷன். ரைட்டு. சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு 22வது கொஸ்டின். காலை குறிக்கும் எத்தனை சதுரங்கள் எழுதப்பட வேணும்னு கேட்டிருக்காங்க. கால்னா 4ல் ஒரு பகுதி தானே கால், 4 பகுதியில் ஒரு பகுதி தான் கால்னு சொல்வோம். அப்படின்னா இந்த 4ல் ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிரிக்கலாமா?
அப்புறம் ஒரு பகுதியில் எத்தனை சதுரம் இருக்குது? 1 2 3 4 சதுரங்கள் இருக்குது. ஆன்சர் சி ஆப்ஷன் ரைட்டு. அடுத்து ரவி ஒரு படத்தில் கால் பகுதியை பச்சை நிறத்திலும் மற்றொரு கால் பகுதியை சிவப்பு நிறத்திலும் வண்ணமிட்டுள்ளார். ரவியால் வண்ணமிடப்பட்ட பகுதியின் தசம வரியில் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கால் பகுதி பச்சை நிறத்தில், இப்போ 2வது கால் பகுதியை சிவப்பு நிறத்தில் வண்ணமிட்டிருக்காங்க. வண்ணமிட்ட பகுதிக்கு 2 பகுதியும் சேர்த்தா வரும். கூட்டினா 2/4 கிடைக்கும். அடி கொடுத்தா 1/2 கிடைக்கும். இப்போ 1 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 0.5 ஆன்சர் கிடைக்கும். இதுக்குரிய ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு 24 கொஸ்டின் பாருங்க. கீழே உள்ள படத்தில் உருவாக்கப்பட்ட செங்கோணங்களின் எண்ணிக்கை கணினி கொடுத்துருக்காங்க. செங்கோணங்கும் போது ரெண்டு இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம். இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், சி ஆப்ஷன் வரும். இதுக்கு ஆன்சர் சி ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு 25 ஒரு தடுப்பூசி மருந்து புட்டியில் 10 நபர்களுக்கு தேவையான தடுப்பூசி மருந்து உள்ளன. ஒரு குழந்தை பற்றி தடுப்பூசி மருந்தின் அளவு வந்து 4 மில்லி லிட்டர் ஆகும். ஒரு மருத்துவமனை ஒரு நாளில் 12 தடுப்பூசி மருந்து புட்டிகளை பயன்படுத்தி இருந்தால் அன்று மருத்துவமனை எவ்வளோ தடுப்பூசி மருந்தினை பயன்படுத்தியிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா 12 ஒரு நாளுக்கு 12 தடுப்பூசி மருந்து புட்டிகளை பயன்படுத்துகிறாங்க. ஒரு குழந்தைக்கு 4 மில்லி அப்படிங்கும்போது 48 வரும். இப்போ வந்து 10 நபர்களுக்கும் போது 48 × 10 = 480 மில்லி லிட்டர். ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் ரைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு 26 ராசு 2 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி 500 கிராம் கத்திரிக்காய் 50 கிராம் இஞ்சி ஆகிய காய்கறியை வாங்கினார் எனில் அவர் வாங்கிய காய்கறி மொத்த எடைனா 3த்தையும் கூட்டணும். 0 5 5 2 கூட்டணும் 3. அப்போனா 3 கிலோ 550 கிராம். சி ஆப்ஷன் ரைட்டு. அடுத்து லாவண்யாவிடம் 2 100 ரூபாய் நோட்டுகளும் 2 100 ரூபாய்னா 200 இருக்கா லாவண்யாட்ட? ஓகேயா? 3 50 ரூபாய்னா 3 × 50 150 நோட்டு. அப்புறம் 9 1 ரூபா நாணயம்னா மொத்தம் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 359 ரூபா இருக்குது. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட்டு சௌமியாகிட்ட பார்த்தீங்கன்னா 3 100 ரூபா நோட்டுகளும் ஒரு 50 ரூபா நோட்டும் ஒரு 6 ரூபா நோட்டும் இருக்குது. சரியா? இதை கூட்டினா 6 5 356. அதாவது லாவண்யா கிட்ட சௌமியா விட 3 ரூபா அதிகமாக வச்சுருக்கா. அப்போ லாவண்யா ரூபாய் 3 அதிகமாக வச்சுருக்கா. இதுக்கு ஆன்சர் பி ஆப்ஷன். சரியா? அடுத்து நெக்ஸ்ட்டு 28 வர்ஷாவும் ஆன்சியும் கீழே கொடுக்கப்பட்ட தொடரை பின்வருமாறு எழுதி கொண்டிருந்தனர். அப்படின்னா வர்ஷா வந்து 11 16 21 26 31 36 எழுதிட்டு இருக்கா. ஆன்சி வந்து 11 16 21 26 30 34 அப்படின்னு எழுதியிருக்கா. யார் சரியாக எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து வருஷா வந்து 11 11ஓட 5 கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும்? 16. 16ஓட 5 கூட்டினா 21 21ஓட 5 கூட்டினா 26. அதோட 26ஓட 5 கூட்டினா 31 31ஓட 5 கூட்டினா 36. யார் வருஷாவுடைய எண்கள்? அதுவே ஆன்சியோடைய எண்களை பாருங்கள். 11உடைய 5 கூட்டினா 16 ரைட் தான். 16உடைய 5 கூட்டினா 21 21ஓட 5 கூட்டினா 26 26ஓட 4 கூட்டினா தான் 30 வருது. 30ஓட 4 கூட்டினா 34 வருது. அதனால் ஆன்சியோடைய எண் வந்து தவறாக எண் தொடர் வந்து தவறாக இருக்குது. வருஷாவுடைய தான் சரியானது. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். அப்புறம் ஒரு ஆண்டில் ஒரு சராசரி குடும்பத்தின் செலவு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகுனா 1000 ரூபான்னு அர்த்தம். இப்போ வந்து கல்விக்கான செலவிற்கும் மருத்துவத்திற்கான செலவிற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்விக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்காங்கன்னா இதற்கு கல்விக்கு வந்து எவ்வளோ செலவழிச்சிருக்காங்க? 70,000. ஓகே. ஒரு அழகுன்னா என்ன சொல்லியிருக்காங்க? 1000 ரூபா சொல்லியிருக்காங்களா? கல்விக்கு வந்து 70,000 செலவழிச்சிருக்காங்க. அதுபோல் மருத்துவத்திற்கு வந்து இதற்கு 20,000 செலவழிச்சிருக்காங்க. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 50,000. இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ரைட்டு. அப்புறம் 30 கொடுக்கப்பட்ட விலங்குகளின் எடையை கவனிக்கவும் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காணவும் கொடுத்துருக்காங்க. யானை வந்து 4000 கிலோகிராம் இருக்குது. ஒட்டகம் வந்து 500 கிலோகிராம் இருக்குது. அதேபோல் ஆடு வந்து 10,000 கிராம். 10,000 கிராம் என்ன அர்த்தம்னா 10 கிலோகிராம்னு அர்த்தம். 10 கிலோகிராம்னு அர்த்தம். ஓகே. ஆட்டின் எடையுடன் ஒப்பிடும்போது யானையின் எடை 400 மடங்கு அதிகம். இப்போ ஆட்டுடைய எடையோடு ஒப்பிடும்போது யானையுடைய எடையை பாருங்கள் 400 மடங்கு அதிகமாக இருக்கா? 10 400 பெருக்கிற என்ன வரும்? 4000 வரும். அப்புறம் மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. கீழே என்ன கொடுத்துருக்கா? தவறான வாக்கியத்தை அடையாளம் கண்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆட்டின் எடையுடன் ஒப்பிடும்போது ஒட்டனின் எடை 50 மடங்கு அதிகம் சொல்லியிருக்காங்க. ஆட்டினுடைய வந்து 10 கிராமு. அதோட 50 பெருக்குங்க.
நமக்கு அது 500 கிலோகிராம் கிடைக்குதா? டோட்டல் எடை கரெக்டாக இருக்கா? அப்போ ரெண்டாவது பி ஆப்ஷன் ரைட்டு. அடுத்து ஒட்டகத்து எடையோட ஒப்பிடும்போது ஆடு 490 கிலோ எடை குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டகத்தின் எடையோட ஒப்பிடும்போது நமக்கு என்ன வரும்? இது வந்து 10 கிராமா, 10 கிராம். அது வந்து 500 கிராம். இதுலேருந்து கழிச்சு நமக்கு என்ன வருது? 490 கிலோ எடை வந்து குறைவு. இது சரிதான். 4வது வருங்க ஒட்டகத்தோட எடையோட ஒப்பிடும்போது யானை எடை 10 மடங்கு அதிகம் சொல்லியிருக்காங்க. ஒட்டகத்தோட எடை வந்து 500. ஓகே, இதோட 10 பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 5000 கிடைக்கும். ஆனால் நமக்கு யானையோட எடை எவ்வளோ? 4000. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறு. அப்புறம் இதோடைய ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ரைட்டு. அடுத்து 34 கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட கடிகாரங்களை 2 குறிப்புகளாக உருவாக்கப்பட்ட கோணங்களை கவனிக்கவும் கொடுத்துருக்காங்க. இப்போது கொடுக்கப்பட்ட கூட்டிலிருந்து சரியான கூட்டை கண்டறியவும். கடிகாரம் 1 மற்றும் 4 2 குறி முள்ளுகளுக்கு இடையிலான கோணம் செங்கோணத்தை விட குறைவாக உள்ளது. அதாவது குறுங்கோணம் இருக்காங்க. 1 4 பாருங்கள். இந்த இருக்குது 1, இந்த இருக்குது 4, இந்த இருக்குது 2 பார்த்தா 2 குறுங்கோணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து செங்கோணமாக இருக்குது, 2 வந்து குறுங்கோணமாக இருக்குது. அப்போ 2 குறுங்கோணம் சொல்லியிருக்காங்க. எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து நெக்ஸ்ட்டு கடிகாரம் 1 3 மற்றும் 5 2 குறிமுளுக்கு இடையே உள்ள செங்கோணம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. 2 இந்த 1 இந்த இருக்குது, 3 இந்த இருக்குது, 5 இந்த இருக்குது. இதில் இருக்கிறது செங்கோணமானு கேட்டிருக்காங்க. இது ஒரு இதில் வந்து என்ன இருக்குது? விரிகோணமாக இருக்கா? அப்போனா இந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கடிகாரம் 2 மற்றும் 3 2 குறிமுளுகளுக்கு இடையிலான கோணம் செங்கோணத்தை விட அதிகமாக உள்ளது, விரிகோணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2யும் 3யும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 2ல் பாருங்கள், 3ல் பாருங்கள். 2ல் வந்து விரிகோணம் மாதிரி இருக்கா முள், அதே போல் 3லேயும் பாருங்கள், 3லேயும் வந்து விரிகோணம் தான். அதாவது 3 12 இருந்தாலும் செங்கோணமாக இருக்கும், 3 4 மணியில் இருக்கிறதா இது வந்து விரிகோணம். அப்போனா இது வந்து சரியான ஆன்சர். இது ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ரைட்டு. அடுத்து 2 குறிமுறைகளுக்கு இடையே உள்ள கோணம் செங்கோணத்தை விட குறைவாக கொண்ட கடிகாரம் எதுவும் இல்லை அப்படின்னு எடுத்துக்காங்க. கிடையாது. இல்லை, குறுங்கோணத்தில் எதுவுமே இல்லை. எல்லாமே என்னவாக இருக்குது? ஒன்று செங்கோணமாக இருக்குது, ஒன்று விரிகோணமாக இருக்குது, இன்னொன்று விரிகோணம். அதாவது 1 வந்து செங்கோணம், 2ம் 3ம் விரிகோணம் தான், 4 வந்து குறுங்கோணம், 5 வந்து நமக்கு செங்கோணம். அந்த ஷேப்பில் இருக்குது. அதனால அந்த 4வது ஸ்டேட்மெண்ட் தவறு. சரியான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ரைட்டு. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். 1/2 2/4 3/6 4/8. அப்புறம் இது ஈக்குவல் ஆகுது 5/10. இதுதான் சரியான ஆன்சர். அதாவது 1/2 வந்து 2ஆல் பெருக்கிற 2/4 வரும், 1/2 3ஆல் பெருக்கிற 3/6 வரும், 1/2 4ஆல் பெருக்கிற 4/8 வரும், 1/2 5ஆல் பெருக்கினா 5/10 வரும். ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ரைட். அடுத்து 33வது கணக்கு பாருங்கள். சிறிய 4 இலக்க எண். சிறிய 4 இலக்க எண்ணுங்கும் போது 1000 வந்து சிறிய 4 இலக்க எண். ஓகே, சிறிய 3 இலக்க எண். சிறிய 3 இலக்க எண்ணுங்கும்போது 100 தான் சிறிய 3 இலக்க எண். மிகப்பெரிய 3 இலக்க எண் அப்படின்னா மிகப்பெரிய இலக்கணம்னா 999 தான் மிகப்பெரிய 3 இலக்க எண். அப்படி கூட்டுத்தொகையை 3000லிருந்து கழிப்பதன் மூலம் கிடைக்கும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது 3ஐயும் கூட்டுங்க. 9 9 10க்கு 0 மீதி 1 2099 வருதா? இது 3000லேருந்து கழிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இது 3000லேருந்து கழிக்கணும். இப்போ 9 9 10ல் 9 போச்சுன்னா 1, 9 9 கழிச்சா 0, இங்கே 9 வரும், இங்கே 2 2 0 தான் வருது. அப்புறம் 990 ஆன்சர் சி ஆப்ஷன் இஸ் ரைட். சரியா? இப்போ மேக்ஸ் கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து முடிச்சு. நெக்ஸ்ட் சயின்ஸ் கொஸ்டின் பாருங்கள். 34வது கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. பின்வரும் நோட்டில் எது வெப்பாற்றலின் ஆதாரம்னா டி ஆப்ஷன் கடத்தியின் வழியே பாய் மின்னோட்டம். 35 பின்வரும் குறியீடுகளில் எது மின்சார சுற்று வரைபடத்தில் பேட்டரியை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்குரிய ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். 36 பின்வரும் மாற்றங்களில் எது மீள் மாற்றம் உடையதுன்னு கேட்டிங்கன்னா ஏ பனி உருகுதல். 37 பண்புகளின் அடிப்படையில் காற்றின் முக்கியத்துவத்தை பற்றி என்ன யூகிக்க முடியும் அப்படின்னா டி ஆப்ஷன் அனைத்து உயிர்களுக்கும் காற்று அவசியம். 38 பின்வருவற்றுள் எது யூகரியாட்டிக் செல்களின் அளவை சிறப்பாக விவரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவை 10 முதல் 100 மைக்ரான் விட்டம் கொண்டது. 39 பின்வரும் அறிக்கைகளில் எது உறுப்பு மண்டலத்தை துல்லியமாக விவரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பி ஆப்ஷன். இது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை செய்ய ஒன்றாக வேலை செய்யும் உறுப்புகளின் குழுவாகும். 40 நீண்ட காலமாக புகைப்பிடித்து வருவருக்கு பின்வரும் உடல் உறுப்பு மண்டலங்களில் எது அதிகம் பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன் சுவாச மண்டலம். 41 பின்வரும் பொருள் பற்றி அறிக்கையில் எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 3 இயற்பியல் நிலைகளில் இருக்கலாம்.
42 ரசாயன மாற்றத்திற்கு பின்வருவனவற்றுள் எது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஆப்ஷன் எரியும் மரம். 43 கீழே கொடுக்கப்பட்ட பொருட்கள் ஈர நிலத்தில் புதைக்கப்படுகின்றன. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவை தோண்டி எடுக்கப்படுகின்றன. இவற்றில் மிக குறைந்த அளவு மாற்றத்தை காட்டும் பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நெகிழி குவளை. சி ஆப்ஷன். 44 உன்னுடைய தோழிகளுக்கு காலையிலிருந்து தொடர்ந்து வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. அவளுடைய இந்நிலைக்கு காரணம் என்னன்னா பி அவள் ஒரு கடையிலிருந்து மூடி வைக்கப்படாத உணவு வாங்கி உண்டாள். அடுத்து சோசியல் சயின்ஸ் சமூகவியல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 45 பின்வருவனவற்றுள் எது காவல்துறையின் பணி அல்ல? தண்டனை வழங்குதல் காவல்துறையின் பணி அல்ல. அப்புறம் 46 பெண் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கவில்லை எனில் என்ன நிகழும்? பி அவர்களின் உடல் வளர்ச்சி பாதிப்படையும். 47 எந்த திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது? ஏ மதிய உணவு திட்டம். 48 சிந்து சமவெளி நாகரிக மக்களை பற்றி தகவல்களில் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் குதிரை வீட்டு விலங்க வளர்த்துற சிந்து சமவெளி மக்கள் குதிரையை அணிந்திருக்கவில்லை தான் கொடுத்துருப்பாங்க. இது பி ஆப்ஷன் தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 49 நீ பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் போது மின்னல் மற்றும் இடி ஏற்பட்டால் உன்னை பாதுகாத்துக் கொள்ள உடனடியாக என்ன செய்வாய்? டி பாதுகாப்பான இடம் தேடி ஓடுவேன். 50 உலகத்துள்ள கண்டங்களுள் மிகப்பெரிய நிலப்பரப்பினையும் அதிக மக்கள் தொகையையும் கொண்ட கண்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏ ஆப்ஷன் ஆசியா. அப்புறம் 51 கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் பஞ்சாப் எந்த திசையில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வடமேற்கு திசையில். ஆன்சர் பி ஆப்ஷன். நம்ம சேனலில் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.